ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு மூவிக்கு போயிருந்தேன். அந்த மூவி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அதாவது ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனும் சரி, சூர்யாவோட ஆக்டிங்கும் சரி பிரமாதமாக இருந்தது. அந்த மூவியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேட்டை கருப்பு வருது, அதுக்கப்புறம் காவு கருப்பு வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வருது. இன்னும் வேறு என்னென்ன கருப்பு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுதுனாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச கருப்பு பார்த்திங்கன்னா எங்கள் குடி தெய்வம் நொண்டி கருப்பு இருக்குது, அதுக்கப்புறம் சங்கிலி கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கருப்பு சாமி தெரியுமோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 18ஆம் படி கருப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். அது பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. மதுரை மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். லேட்டஸ்ட்டாக நான் சபரிமலைக்கு மாலை போட்டு போகும்போது பார்த்திங்கன்னா மதுரை வழியாக தான் போனேன். அப்போ அன்றைக்கி 18ஆம் படி கருப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழகர் கோயிலில் அழகரை பார்த்துட்டு தான் சபரிமலைக்கு போனேன். சரி வாங்க, 18ஆம் படி கருப்பை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, அதை பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா மதுரையில், அதாவது பாண்டிய நாட்டில் அழகர் கோயில் இருக்குது. அந்த அழகர் கோயிலை ஒரு மலபார் தேசத்துலேருந்து ஒரு அரசன் வந்து பார்க்குறான். அங்கே அழகர் வந்து ரொம்ப ரம்மியமாக காட்சி தராரு. அவரோட அழகில் அந்த மலபார் அரசன் மயங்கிடுறான். அப்புறம் நாட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை வந்து தூக்கமே வரல. அந்த அழகரை வந்து எப்படியாவது வந்து தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்கெட்சை போடுறான். சரி எப்பட்றா இவரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விசாரிக்கிறான். விசாரிக்கும்போது அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள், அவரை தூக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்ச மாந்திரிகளை கொண்டு தான் வந்து அழகரை வந்து தூக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஊரெல்லாம் தேடி ஒரு 18 மாந்திரிகர்களை கூட்டிகிட்டு வரான். அந்த 18 மாந்திரிகர்களுக்கும் ஒரு காவல்காரனாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வந்து போகிறாப்புல. ஸோ இவங்கெல்லாம் வந்து மதுரையில் ஒரு அமாவாசை இரவு அன்னைக்கு ஒரு புயல் மழைலாம் வருது. அன்னைக்கு தான் வந்து கோயில் உள்ளார போகிறாங்க. கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாந்திரீக மையை வந்து அவங்க கண்ணுகளில் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. கோயில் கருவறையிலேயே உட்காந்து அந்த 18 பேரும் வந்து மந்திர தந்திரங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாள் போக போக பார்த்திங்கன்னா இவங்களோட சக்தியால் அழகரோட பொலிவு வந்து குறையுது. அதாவது அழகரோட சக்தியெல்லாம் குறையுது. அழகர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கோயில் பூசாரியோட கனவுல போகிறாரு. போயிட்டு இந்தமாரி 18 மந்திரவாதிகள் வந்து நம்மளோட கருவறையில் உட்காந்து பூஜை செஞ்சு என்னை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீ வந்து எப்படியாவது அவங்கள விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரியோட கனவுல சொல்லிட்டு போயிடுறாரு. பூசாரி என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னன்கிட்ட போயிட்டு இந்தமாரி நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரி பாண்டிய மன்னன் வந்து இவங்களை எப்படி விரட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நமக்கு தான் தெரியுமே, மதுரைனாலே சாப்பாடு தான். ஸோ அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அவங்கள விரட்டுறதுக்காக டெய்லி அவங்க பூஜைக்கு வைக்கிற சாப்பாடில் தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு யூகம் பண்ணுறாரு. ஸோ அவர் பூஜைக்கு வைக்கிற பொங்கலில் மிளகை வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்து வச்சிட்றாரு. அந்த மாந்திரிகவாதிகளும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அந்த பொங்கல் எடுத்து சாப்பிட்றாங்க. மிளகோட காட்டத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா காரம் அதிகமாகி அவங்களோட கண்ணிலேருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிக்குது. அதனால் என்ன பண்ணுதுன்னா அந்த மாந்திரிக மை வந்து கரைய ஆரம்பிக்குது. ஸோ மை கரைஞ்சி அந்த மாந்திரிகள் எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லோரும் வந்து அவர்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது கருப்பு வந்து அங்கே தான் இருக்காப்புல. கருப்பும் வந்து அந்த 18 பேருக்கும் காவல்காரனாக தான் வந்திருக்காரு. கருப்பு வந்து பார்த்திங்கன்னா அழகரோட காட்சியில் வந்து மயங்கிடுறாரு. கருப்பு அதுக்கப்புறம் அந்த 18 மாந்திரிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாரி உணர்ந்து நாங்கள் வந்து இங்கேயே வந்து அழகருக்கு காவலாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த 18 மந்திரவாதிகளும் பார்த்திங்கன்னா தவம் இருந்து அவங்களோட உயிரை விட்டு அங்கேயே ஜீவ சமாதியாக ஆயிடுறாங்க. அந்த 18 பேரோட உடல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா 18 படியாகவும் அங்கே காவல் இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா ஒரு 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுபோல் நிறையா ஸ்டோரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே போல் நீங்கள் அந்த கோயில் 18ஆம் படி கருப்பு கோயில் போனீங்கன்னா அருவாள் பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி 30 அடி அளவுக்கு அருவா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அது 1 2லாம் இல்லை, ஒரு 100 200ன்னு சொல்லி அப்படியே அந்த கோயில் மேலேயே வந்து சாய்ச்சி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அருவாளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும்.
நீங்கள் இன்ன வரையும் கருப்பு 18ஆம் படி கருப்பு கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது உங்களோட அனுபவம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கருப்போட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்ததுனாலும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.